உங்க வீட்டுக்கு நான் வந்தப்ப நிர்மலா குடிக்க தண்ணி கொண்டான்னு சொன்னீங்க. ஆனா தண்ணி எடுத்துட்டு வந்தது உங்க ஒய்ஃபோட சிஸ்டர் விஜி. நான் அவங்களத்தான் நிர்மலான்னு நினைச்சிட்டேன். அவங்களத்தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். நேர உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டு பொண்ணு பார்த்து இவ்வளவு பெரிய குழப்பமாயிடுச்சு. பாவி, என்னையா பேசுற? இந்த கண்ணை வச்சுதானே அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த? அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட விஜயத்தான் நிர்மலா நினைச்சிட்டு போனேன். என்ன என்ன பேசுறீங்க சார்? உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. நான் பண்ணது தப்புதான், ரொம்ப பெரிய தப்பு. தப்புன்னா சரியா போச்சா? ஐயோ, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையா? உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க முடியாமத்தான் உங்க ஒய்ஃப பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன். அவங்க என்ன கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்கதான் என்ன திட்டி உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ். இந்த தப்புக்காக என்ன ஒரு விரோதி மாதிரி ஒதுக்கிடாதீங்க சார். கடைசி வரைக்கும் உங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் சார். சத்தியமா நான் அயோக்கியம் இல்லை சார். இதை நான் வேணும்னே பண்ணல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க சார். சார், அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் கொட்டேஷன் விஷயமா போதும் போதும். இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவியை எங்களால தாங்கிக்க முடியல. போதும் சார், போதும் போதும். கிளம்பு. ஏதோ ஒரு மரியாதைக்காக தான் என்னைய நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். கிளம்பு. கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு போங்க. என்னண்ணே கூல்ட்ரிங்க் சாப்பிடாம கொண்டு போய் கொட்டியா எங்கேயாவது? இல்லண்ணே வாங்கிட்டு வந்துட்டேன். மட்டும் சொல்றல உட பேசாம. நம்மளாலேயே இப்படி ஒரு விஷயத்த அம்மா கிட்டயும் நிர்மலா கிட்டயும் எப்படி